லிஃப்ட், காஃபி வித் காதல், பிகில் போன்ற நிறைய படங்களில் நடித்து நம்மளுடைய மனசெல்லாம் கொள்ளையடித்த கதாநாயகி அம்ரிதா ஐயர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ப்ளீஸ் மேம், a few words from you. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் இந்த படம் ஹனுமான் நம்ம இந்த படம் பண்ணும்போது ஆக்சுவலாக ஒரு தெலுங்கு படமாக தான் ஆரம்பித்தோம். ஐ திங்க் ஒரு ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அது அப்படியே பேன் இண்டியா மூவியாக நெக்ஸ்ட்டு லெவலுக்கு வந்தது. இப்போ பேன் வேர்ல்டுக்கு நெக்ஸ்ட் போகுது. ஸோ இது எப்படின்னா, இப்போ நம்ம ஹனுமார் கடவுள் எப்படி சின்னதுலேருந்து பெரியவரும் ஆகுவாரோ அதே மாதிரி இந்த ஜேர்னியும் நம்மளுக்கு சின்ன படமாக ஸ்டார்ட் ஆகி இப்போ ஒரு பெரிய படமாக வந்து உங்கள் முன்னாடி வரப்போகுது. அண்ட் அதுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ். பிகாஸ் அவங்க ஒரு ஒரு தெலுங்கு படமாக ஆரம்பிச்சுட்டு இப்போ இவ்வளோ தூரத்துக்கு தே ஆர் ஆல் ஓகே இப்போ வந்து பண்ணுறாங்க. அண்ட் செகண்ட்லி இப்போ நான் ஆஸ் லைக் இப்போ தமிழ் படமாக உங்கள் முன்னாடி வரும்போது நான் இது தமிழ்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு ரொம்ப நன்றி சக்திவேல் சார், இந்த படம் நீங்கள் முன்னாடி எடுத்து பண்ணதுக்கு. அண்ட் எஸ், உங்கள் எல்லாருக்குமே கண்டென்ட் நல்லா இருந்தால் உங்கள் எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிக்கும். அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த படம் அட்லீஸ்ட் இந்தியன் சினிமாவுக்கு, அது தெலுங்கு படமாக இருக்கட்டும் தமிழ் படம், இந்தியன் சினிமாவுக்கு இது ஒரு பெருமையான ஒரு படமாக வெளில வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் ட்ரீஸர் பார்த்துருக்கீங்க, ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அது நல்லா இருக்குது, நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுவாக இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு இந்த படம் பார்க்கும்போது ஒரு யூனிவர்ஸ்குள்ளே நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2.5 hours மூவி உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். அண்ட் ஐ திங்க் நிறைய படம் ஓடிடியில் வருது அது, பட் இந்த மாதிரி படம் வந்து நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்ம தியேட்டரில் போய் பார்க்க முடியும். ஏன்னா ஐ திங்க் டியூரிங் லாக்டவுன் டைமில் நம்மளுக்கு தியேட்டரில் க்ளோஸ் ஆகிடுச்சு, எல்லாமே நம்ம வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாமல் போச்சு. ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி படம் நீங்கள் தியேட்டரில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அது வந்து நம்மளோட ஹனுமாரோட பவர். ஆக்சுவலி நிறைய பேர் நினைக்கிறாங்க இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு மூவி அப்படின்னு. பட் இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு பையனுக்கு ஒரு ஹனுமாரோட பவர் கிடைக்கிற ஒரு 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 கண்டென்ட் தான் இது. ஸோ இட்ஸ் நத்திங் கன்சர்ன்டு டு ஹனுமார் காட். ஐ மீன் ஸ்பிரிச்சுவலாக இருக்காது. ஸோ இட்ஸ் அ ஃபேண்டசி மூவி. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் எல்லாருக்கும் நம்புகிறோம். ஸோ என்கரேஜ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்கள் ஃபேமிலியோட எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸோட சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க கூட இந்த படம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் தியேட்டரில் வந்து Jan 12க்கு வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.